ஹாய் சண்டே நைட் இந்த vlog நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டிங்கே மிட் நைட் ஒரு 12 இருக்கும். நான் பீச்சில் இந்த ரெக்கார்டிங்லாம் நடந்துகிட்ருக்கும்போது ஸோ இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற அத்தனை மக்களுக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருடம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையணும் என்று நான் மனசார பிரார்த்திக்கிறேன். எல்லா மக்களுக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமையணும்னு இது வந்துட்டு எங்களோட ஊரில் உள்ள பீச், இந்த ஜோனில் இருக்கிற இந்த பீச் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடாக மெயினாக இந்த இந்த பீச்சே வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. வாக்கிங், ஜோக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு போகும்போதே 12 தான் டைம். அதில் வேறு இந்த ஃபுல் மூன்லாம் பார்க்குற டைம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த ரொட்டி, அது கூட சம்பல், அதே மாதிரி இந்த இறைச்சி ரொட்டி, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த சம்பல், அதோட வந்துட்டு இந்த தூள் இதெல்லாமே வச்சு தருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயுமே அந்த டைமுக்கும் அந்த மொமெண்ட்டில் நம்ம அந்த ஃபுல் மூனை பீச்சை ரசிச்சுட்டு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும். கூடவே வந்து நான் இன்றைக்கி சண்டே ஃபுல் ஸ்பெஷல் டேயாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா இந்த மட்டன் சுக்கா வந்து நான் குக் பண்ணினேன். மட்டன் சுக்கா வந்துட்டு நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கறி செஞ்சுருந்தேன். மட்டனுக்கு வந்துட்டு இந்த இட்லி அது பாசுமதி ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சுக்காவுக்கு வந்துட்டு மெயினாக இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மட்டனை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த டர்மரிக் பவுடர்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு கூட நம்ம இந்த பெரிய வெங்காயம், அடுத்தது நம்மளுடைய இந்த மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், கரம் மசாலா, அதே மாதிரி இந்த இந்த உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடணும். முதல்ல நான் வந்து கார்லிக்கையும் கூடவே இந்த ஏலத்தையும் சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணி அதையும் வேறைய வச்சுட்டு திரும்ப வந்துட்டு இந்த தக்காளி பழம், பச்சை மிளகாய், கூடவே நான் மிளகாய்த்தூளும் சேர்த்து காஷ்மீரிக் மிளகாய்த்தூளையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த ப்ரெஷர் குக்கரில் தாளிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், அதை முழுசாகவும் போடலாம், கட் பண்ணி போடலாம். ஆயிலில் சின்ன வெங்காயத்துக்கு கூட இந்த கருவேப்பிலை, ரெம்பை, அதுக்கு கூட வந்து இந்த கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் இன்னும் தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி ஒரு பதமாக இது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பிரட்டி வச்சுருக்கிற அந்த மட்டன் பிரட்டல் அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஆட் பண்ணுறது தான். நான் இது வந்துட்டு சின்னமன் பவுடர் எனக்கு சின்னமன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சின்னமன் பவுடரை நான் இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா அது வந்து நம்ம பவுடராக தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து அந்த ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபைனலாக வந்துட்டு நம்ம அந்த பெரட்டி வச்சுக்கிற அந்த மட்டன் கிரேவியை கொண்டு வந்து இதுக்கு கூட சேர்த்துனா பெரட்டினா அல்டிமேட்டாக இருக்கும். சாரி கைஸ், என்னுடைய இந்த ஸ்டவ், அடுத்தது இந்த கிச்சன் இதெல்லாமே கொஞ்சம் எனக்கு கிளீனுக்கு ஆள் வராததுனால நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒருத்தங்க. ஸோ அவங்க வராததுனால என்னுடைய இந்த ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு எப்படியாவது இந்த மட்டன் சுக்காவை ரெடி பண்ணுற வீடியோ விலாக் போடணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருந்தேன். கண்டிப்பாக கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பட் நான் உங்களுக்கு வேறு லெவலில் சேனலை கொண்டு போகணும், வேறு லெவலில் இந்த மாதிரி குக்கிங்ஸாக இருக்கட்டும், சில வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ ஃபென்டஸ்டிக்காக நம்ம வந்து செய்யணும். அதுக்குரிய ஏற்பாடு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்டீரியர்லேருந்து சகலதுமே நான் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அதையும் நான் செய்வேன். ஸோ இது வந்து இட்லியும் சம்பலும், கூனி சம்பல், இது வந்துட்டு அம்மாட வீட்டிலேருந்து வந்துச்சு. ஸோ இதையும் சேர்த்து இந்த மட்டன் சுக்காவையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு லன்ச் டைமுக்கு சுட சுட ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். கூடவே நான் ஒரு விஷயத்தையும் இதுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வந்துட்டு இந்த நெகட்டிவிட்டிஸாக இருக்கட்டும், சில கமெண்ட் யோசிக்காதீங்க, செஞ்சு முடிச்சுடுங்க. இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய்.